அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங். எனக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ எனக்கு தோணுது டக்குன்னு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான். உடனே கிச்சன் போய் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறம் கேரட், அதுக்கப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக தெரியும் உங்களுக்கு, பிகாஸ் நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல்லாக அந்த பச்சை மிளகா காரம் தான், அதனால் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு நான் இங்கே கடுகும் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக க்ரீன் பீஸ் இருந்துச்சு. இது ஃப்ரோசன் தான், பட் நான் ஃப்ரெஷ்ஷாக அதை ஊற வச்சு வேக வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டது. ஸோ அது பேக்கெட் ஃபுட் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே உருளைக்கிழங்கும் வேக வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் பசங்க எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் உருளைக்கிழங்கை மசிக்க மாட்டேன், கொஞ்சம் பெரிய பிக் பீசஸாகவே நான் வச்சுப்பேன். அவ்வளோதான், நமக்கு ஃபுல்லாக இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கோங்க. என்னோடய குரல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், பிகாஸ் குளிர் சீசன் இல்லையா, கூடவே கோல்டும் பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், சாரி ஃபார் தேட். இப்போது ஆயில் சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஆயில் சூடாகாமல் நீங்கள் கடுகு அது கடலைப்பருப்புலாம் போட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி கடக்கு முடக்குன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போது நீங்கள் கடுகும் கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா பொரியணும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இப்போ எல்லாருமே கொஞ்சம் சிக்காக தான் இருப்போங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எங்கேயும் இல்லை, இந்தியாவிலும் சரி எங்கேயுமே இந்த கோல்ட் சீசன், இந்த கிறிஸ்மஸ் சீசனில் எல்லாருக்கும் சளி பிடிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நான் வெங்காயம், பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா முருகி வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது லைட்டாக கலர் மாறினாலே போதும், கொஞ்சம் சாகி ஆனாலே போதுமானது. ரொம்ப நீங்கள் அதை கலர் மாற ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக விட்டிங்கன்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்காக லைட்டாக அது சாகி ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை டாஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக நான் இதில் சால்ட் ஆட் பண்ணுறேன். நிறைய சால்ட் ஆட் பண்ண அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பின்னாடி நம்ம தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ இது பதங்கிற அளவுக்கான சால்ட் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நான் முதல்ல கோல்டு பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போது பிள்ளைங்க இந்த கொரோனா டயத்தில் ஃபுல்லாகவே வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருந்ததுனால இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த குளிருக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்க, எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்காங்க ப்ராப்ளி, பட் ஸ்கூலுக்கு போகிறாங்க பிள்ளைங்க இந்த குளிர் சீசன் ஃபஸ்ட் டைம் இந்த கொரோனாக்கு அப்புறம். ஸோ அதனால் பயங்கரமாக இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. இங்கே மிடில் ஈஸ்டில் இருக்கிற பசங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கெலாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைங்க நிறைய பேர் லீவ் போடுறாங்க. பயங்கர குளிர்னால பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. கூடிய மட்டும் பழக்கற்கண்டு பால், மஞ்சள் பால் இதெல்லாம் கொடுங்க குழந்தைங்களுக்கு. நான் ஒரு ரெசிபி குழந்தைங்களுக்கு ஒரு நாட்டு மருந்து கொடுப்பேன். அதை பவுட்ரு பண்ணி பாலில் கலந்து நைட் எப்போதும் கொடுப்பேன். ஸோ பயங்கர இம்யூனாக இருக்குது. பிள்ளைங்க அப்படியே கோல்டு வந்தாலும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுறாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, வித்தவுட் சைடு எஃபெக்ட். அந்த ரெசிபி நான் உங்களுக்கு முடிஞ்சால் சீக்கிரமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கரெக்டான அளவோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்க்கலாம். அந்த மருந்தை நீங்கள் பாலில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து கொதிக்க வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு தொண்டை இன்ஃபெக்ஷன்லாம் சரியாயிடும்.
இப்போது நான் அந்த வெங்காயம் பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட் ஆட் பண்ணுறேன். கேரட் வந்து நான் வேக வச்சு வச்சிடல, அந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்குலாம் நான் வேக வச்சு வச்சுருந்தேன் முன்னாடியே. இது வேக வச்சது கிடையாது. ஸோ நான் குட்டியாக கட் பண்ணி அந்த எண்ணெயிலே நான் அதை வந்து சாட்டே பண்ணுறேன். அதுலேயே கொஞ்சம் வெந்துடும். இப்போது அந்த கேரட்டை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து என்கிட்ட ஆல்ரெடி வந்து அரைச்ச தக்காளி இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே அரைச்ச தக்காளி ஆட் பண்ணுறேன். நீங்களும் அரைச்ச தக்காளி ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் குட்டி குட்டி பீசஸாகவே கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் மிளகாத்தூள் போடவே இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பச்சை மிளகா காரம் மட்டுமே போதும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பச்சை மிளகா உங்களுடைய அதோட பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இதே ரெசிபி நான் வந்து வேறு மாதிரியும் செய்வேன். ஏன்னா இங்கே நான் வந்து எனக்கு டைம் இருந்ததுனால உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு டைம் இல்லை, இப்போ ஸ்கூலுக்கு காலையில் பசங்களோட கலப்பணும் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நான் முன்னாடியே வேக வச்சுட்டு திருப்பி கட் பண்ணி ஆட் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்காது. நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா, இந்த ப்ராசஸை உருளைக்கிழங்கை வேக வச்சு ஆட் பண்ணாமல் டேரெக்டாகவே குட்டி குட்டி பீசஸாக ஆட் பண்ணி ஒரு விசில், ஒரு குக்கரில் ஒரு சவுண்ட் விட்டுருவேன். இப்போது நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அதை சாட்டே பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்களும் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆட் பண்ணாமல் வெங்காயம், தக்காளி, கேரட், பச்சை மிளகாலாம் வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்க வேக வைக்காமே டேரெக்டாக குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி குக்கரில் ஒரு சவுண்ட் விசில் விட்டிங்கன்னா ப்ராப்ளி அதுவும் சூப்பராக இருக்கும். ஒன் பாட் ரெசிபி மாதிரி டக்குன்னு ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மசாலாவை ஆட் பண்ணி இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது நீங்கள் அடுத்து பூரி சுடுற வேலை இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சைட் செய்யணுன்னா அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி அப்படி தான் செய்வேன். இன்றைக்கி டைம் இருந்ததுனால நான் இதை மாதிரி செய்கிறேன். இது என்னோடய வே ஆஃப் குக்கிங். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஆனால் நான் இப்படி தான் செய்வேன். சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஃபுட் அப்படிங்கிறது நம்ம அத்தன்டிக்காக செய்கிறவங்க அப்படியே செய்வாங்க. பட் நம்மளுடைய தாட்ஸ், நம்ம புதுசாக நம்ம என்ன வேணால் அதில் ஆட் பண்ணலாம், என்ன வேணால் குறைக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட் பட்ஸ்க்கு பொறுத்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ உங்கள் ஃபுட்டை செஞ்சு சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பொடிச்சு அதை போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஜீரகத்தூள் இருந்துச்சுன்னா ஜீரகத்தூள் கூட போடலாம். பட் ஃப்ரெஷ்ஷான ஜீரகத்தை நீங்கள் பொடிச்சு போகிறப்போ அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். நான் அதை தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் சாட்டே பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் கேரட் நல்லா வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 80% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து சாட்டே பண்ணுங்கள். பச்சை பட்டாணி ஆல்ரெடி நல்லா வெந்ததுக்கனால அது ரொம்ப வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதை ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டாலே போதுமானது. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். ஏன்னா மஞ்சள் ஜீரகம் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். அதோட ரா ஸ்மெல் போகணும். ஸோ அது தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் இப்போது வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில பேர் வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து கொஞ்சம் ஒரு பாதி பீசஸ் வந்து மேஷ் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு திக்னஸ் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு அப்படிங்கிறதுனால. சில பேர் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக கடலை மாவு தண்ணியில் கரைச்சி ஊற்றுவாங்க. அதுவும் அந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். மோஸ்ட்டாக வந்து ஹோட்டல்ஸில் வந்து அந்த உருளைக்கிழங்கு இறக்கிறதுக்கு முன்னாடி கடலை மாவு கரைச்சி ஊற்றுவாங்க.
நான் அது ரெண்டுமே யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பெரிய பெரிய பீசஸாக நான் கட் பண்ணி போட்டுப்பேன். ஏன்னா பிள்ளைங்க அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிடுவாங்க. அது மேஷ் ஆகிட்டா அவங்களுக்கு அது சாப்பிட பிடிக்காது. அதனால் நான் வந்து அப்படி ஆட் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும் என்னோடய உருளைக்கிழங்கு மசாலா, ரொம்ப திக்காக இருக்காது. உங்களுக்கு எப்படி உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்களோ திக்காக சாப்பிட்டா நீங்கள் நான் சொன்ன மாதிரி கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைனா உருளைக்கிழங்கு பாதியை மசிச்சு போட்டுக்கலாம். இல்லை வாட்டரியாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இது இப்படியே வச்சு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா கூட அது கொஞ்சம் ஓரளவு டைட்டாகவே உங்களுக்கு கிடச்சிரும். நான் உங்களுக்கு அது எண்டாக எப்படி அது குக் ஆகிருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது உருளைக்கிழங்கு இது எல்லாமே நல்லா சேர்ந்து ஜெல்லாகி குக் ஆகிட்டுருக்கு, கொதிச்சிட்ருக்கு. ஃபைனலாக நம்மளுடைய ரெசிபி எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் பூரி செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். பூரி வந்து செய்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸியான வே. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். பூரி உங்களுக்கு சாஃப்டாக உப்பி வரணும், ரொம்ப நேரம் அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரப்போர்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் என்ன கப் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த கப்போட அளவில் 3/4 பாகம் கோதுமை மாவு, 1/4 பாகம் மைதா மாவு, ஒரு கைப்பிடி, ஒரு கப்புக்கு ஒரு கைப்பிடி ரவை, இந்த ப்ரப்போர்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் அது புஃப்னு உப்பியே இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெய் குடிக்காது, செம்மையாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ரப்போர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் எப்போதுமே பார்த்துட்டு நான் குக் பண்ணுவேன். என்னை பார்க்குற எத்தனை பேர் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் கேட்டுகிட்டே குக் பண்ணுற பழக்கம் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சில பேர் பாட்டு கேட்டுகிட்டே குக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டே குக் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நான் அந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்கணும் இல்லை, பட் ஏதாவது காதில் கேட்டுகிட்டே இருக்கணும், நான் அப்படி தான் குக் பண்ணுவேன். அப்போ நம்ம தனியாக கிச்சனில் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் சீக்கிரமாக டயர்டு இல்லாமல் வேலை பார்த்து முடிச்சிடலாம். அதுக்காக தான் பூரி வளர்த்தியாச்சு. இப்போ நான் டக்குன்னு அதை பூரி போட்டு எடுத்துடுறேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடுவேன். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் டக்குன்னு பூரி அழுத்தி ஒரு சைடு அப்படியே சுட்டு எடுத்து போட்டுருவேன். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது மொத்தமாக செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour தான் ஆச்சு. எங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கும், எல்லாருக்கும் நான் செஞ்சு முடிச்சுட்டு ஹாப்பியாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சூப்பராக எங்கள் டின்னரை நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் முடிஞ்சளவு உங்கள் ஃபேமிலியோட எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஒரே டயத்தில் பேசிக்கிட்டு இந்த டிவி ஃபோன் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபேமிலியோட பேசிக்கிட்டே சாப்பிட்டு அவங்களோட டின்னர் டைமையும் என்ஜாய் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்க முடியும், ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ இதை மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடையோ இல்லை ஷாப்பிங் விலாகோடையோ இல்லை சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேட்ஜெட்டோடையோ கிச்சன் கேட்ஜெட்டோடையோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் கிச்சன்.